நான் நடிகராக இங்கு வரல. நடிகராக வச்சுக்கிட்டாலும் கூட இந்த நடிகர், நான் ஒரு மேடை பாடகனாக இருந்து, ஒரு கிராமிய பாடகராக இருந்து, அதுக்கப்புறம் ஒரு கானா பாடகராக உருவாகி, அதுக்கப்புறம் முதல் தமிழ் பாப் இசை கலைஞனாக உருவாகி, அதுக்கப்புறம் லொடுக்கு பாண்டிங்கிற படத்துல, நந்தா படத்துல லொடுக்கு பாண்டியாக உருவாகி, இன்னைக்கு திண்டுக்கல் சாரதியில வசந்தியோட புருஷனாக அறிமுகமாகி, ஏன்னா இப்படி பல முகங்கள் எடுத்து அந்த திண்டுக்கல் சாரதிங்கிற ஒரு படத்துல நடிச்சதன் மூலமாக, பல முறை போட்டதன் மூலமாக மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் உள்ள போய் திருவாடனையில கிட்டத்தட்ட என்ன 52 இருந்து 2016 வரைக்கும் அங்க வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சதே இல்லை. அந்த இடத்துல முறையா ஜெயிச்ச ஒரே ஆளு நான் தான் வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த பதவிகளை எல்லாம் பெற்று இன்றைக்கு நான் ஒரு மனுஷனா இந்த உங்களுக்கு முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னா, இதற்கு காரணகர்த்தா யார்? ஒரு கலைஞனாக வளர்ந்து நிற்கக்கூடிய நான் யார்? என்னுடைய மொழி தாய்மொழி தமிழ் மொழி, உங்களுக்கு நீங்கள் நானும் பேசுற மொழி, இதுதான் நம்மளை கனெக்ட் பண்ணுது. ரெண்டாவது, நீங்க ரசிக்கிறீங்க, சினிமா தட்டுல காசு கொடுக்குறீங்க, இன்னைக்கு ஓடிடியில பார்த்தாலும் நீங்க அதுக்கு மாசான காசு கட்டுறீங்க, டிவியில பார்த்தாலும் அதுக்கு வந்து பணம் கட்டுறீங்க. ஆக ஏதோ ரூபத்துல என்னை போன்ற எண்ணற்ற கலைஞர்களை வாழ வைக்க கூடியதும் நீங்க தானே. நீ உண்மைதானே? இப்ப நான் 200 கோடி வாங்குறேன்னா 20 லட்சம் வாங்குறேனாங்கிறது பிரச்சனை இல்லை. அது கொடுக்கிறது யாரு? நான் 200 கோடி, நான் வந்து இப்ப ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு எனக்கு நான் நடிக்கிற படத்துக்கு எனக்கு 40 லட்சம் 50 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க. நான் எல்லா படமும் நடிக்க மாட்டேன். எந்த நடிகை வீட்டு வாசல நான் நின்னது கிடையாது, எந்த டைரக்டர் வீட்டு வாசல நான் நின்னது கிடையாது, எந்த தயாரிப்பாளர் வீட்டுக்கு நான் போனதில்லை. ஏன்னா ஒரு உண்மையான கலைஞன் வாய்ப்புகளை தேடி போடுவானா நிச்சயமா உண்மையான கலைஞனா இருக்க முடியாது. அந்த கலையை மதிச்சு எவன் வந்து கூப்பிடுறாங்க, ஒரு கரகாட்டக்காரியை நீங்க கூப்பிடணும் போனா கூட அவங்கள போய் நீங்க புக் பண்ணணும். ஒரு கச்சேரிக்காரனை கூப்பிட போனா கூட நீங்க அவனை போய் புக் பண்ணணும். அப்பதான் அந்த கலைக்கு நீங்க மரியாதை கொடுத்து கூப்பிடுறீங்கன்னு அர்த்தம். சோ நான் கொஞ்சம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தால், ஒரு மக்களுக்கு ஒரு துயரம், ஒரு இடையூறு நடந்திருக்குன்னு உடனே அந்த இரவு நேரத்திலையும் இந்த வயசுல எழுந்து கிளம்பி அதற்காக போய் அந்த மக்களை களத்திலே சந்திக்கிறாரே, எந்த ஒரு தலைவன் மக்களுக்கான பிரச்சனை அது எதுவாக இருந்தாலும் சரி, அது யுத்த களமாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு அந்த மக்களை சென்று சந்திக்கக்கூடியவன் தான் உண்மையான தலைவன். பயந்து ஓடுபவர்கள் என்றைக்கும் தலைவராக மறைய முடியாது. இழந்தவர்கள் மட்டும்தான் சிலையாக முடியும். தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வு என்று வாழ்ந்தாரே, இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக 4000 நாட்களை சிறையிலே கழித்தாரே என் தலைவன், தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்.